இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று தாய் திருச்சபையானது பர்த்தலேமையு திருத்தூதருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஒரு மிக அருமையான ஒரு பழைய பாடல். ஒரு சிலர் இதை நீங்கள் ரெகுலராக பாடிக்கிட்டு இருக்கலாம், அல்லது இந்த பாடல் கேட்கின்ற பொழுது ஒரு ஆங்கிலத்தில் சொல்வது போல் ஒரு கூஸ்பம் உங்களுக்கு வரலாம். அத்திமரம் கனி கொடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அத்திமரம் கனி கொடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் கனி கொடாமல் போனாலும். அப்படி அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு இந்த மிக முக்கியமான ஒரு செய்தி நத்தானியேல் அல்லது பர்த்தலேமேயு. ஒருவேளை ஒரு சிலருக்கு இந்த தெளிவு இருக்கிறதானா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். பர்த்தலேமேயுடைய விழாவை கொண்டாடுறோம். இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் நத்தானியேல் குறித்து 2 பேரும் ஒருத்தர் தானா, இல்லை 2 பேரும் வெவ்வேறு தானா? அன்புக்குரியவர்களே, நிறைய இறையியல் வல்லுநர்கள், நற்செய்தியாளர்கள்லாம் 2 பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கி யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் இறை வார்த்தை இந்த நத்தானியேலை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு செய்தி அங்கே கேட்கப்படுகிறது. என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நத்தானியேல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்குறாரு. அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய பதிலை நம்ம வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 48வது இறை வார்த்தை. யோவான் 1:48, ஜான் சாப்டர் 1:48 இறை வார்த்தை நம்ம வாசிப்போம். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை வாசிப்போம். ஜான் சாப்டர் 1:48. Nathanael asked him, "Where did you get to know me?" Jesus answered, "I saw you under the fig tree before Philip called you." அன்புக்குரியவர்களே, ஐ saw you under the fig tree. அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டு கொண்டேன். என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை நம்ம தமிழகத்தில் ஒரு சில சேயிங்ஸ் எல்லாம் இருக்குது. பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பால் குடித்தாலும் கல் தான் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போது அத்திமரத்துக்கும் நத்தானியேலுக்கும் அல்லது பர்த்தலேமேயுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நத்தானியேலை பார்த்து இப்படி ஒரு செய்தியை சொல்கிறாரு? நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே. முதல் சிந்தனையாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லது இறைவனுடைய அழைப்பு என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது வித்தியாசமான ஒரு அழைப்பு. இப்போ லேவியை கூப்பிட்றாரு, அவர் சுங்கசாவடியில் உட்கார்ந்துருக்கிறாரு, என்னை பின்பற்றிவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சில திருத்தூதர்கள் வலைகளை அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அழைப்பு கொடுக்குறாரு. இப்போ நத்தானியேலை குறித்து வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை எனக்கு தெரியும். இப்போ ஒருவேளை உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து நமக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருக்கிறார், நமக்கும் ஆண்டவர் அந்த தேர்ந்தெடுத்தலை கொடுத்துருக்கிறார். கடந்த வாரத்தில் ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு, ICYM இந்தியன் கேத்தலிக் யூத் மூமெண்ட்னுடைய சில்வர் ஜூப்ளி 25வது ஆண்டு விழாவை இந்திய கத்தோலிக்க இளைஞர் பணிக்குழுவானது கொண்டாடி கொண்டிருக்கிறது. 132 மறை மாவட்டங்கள் இந்தியாவில். இந்த 132 மறை மாவட்டங்கள் CCBI கீழே வர்றாங்க. அவ்வளவு ஏறக்குறைய 14 ரீஜன்லேருந்தும் ஒவ்வொரு ரீஜன், தமிழ்நாடு அப்படின்றது ஒரு ரீஜன், நம்முடைய ரீஜன்லேருந்து ஏறக்குறைய 18 மறை மாவட்டங்கள், சுல்தான்பேட்டோடு சேர்த்து 19 மறை மாவட்டங்கள், ஒரு ரீஜனுக்கு 19 மறை மாவட்டம். இப்படி 14 ரீஜன்லேருந்து ஏறக்குறைய 100கணக்கான அருட்பணியாளர்கள் அந்த இடத்துல வந்திருந்தார்கள். ஒவ்வொரு அருட்பணியாளருக்கும் அல்லது ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒரு அழைப்பிற்கான ஒரு தனிப்பட்ட விதமான அனுபவம் இருக்கும்.
இப்போ முதல் சிந்தனையாக இன்றைக்கி பர்த்தலமேயோ அல்லது நத்தானியேல் நம்மிடமிருந்து அவருடைய வாழ்வு, அவருடைய அழைப்பு நம்மிடமிருந்து கேட்கக்கூடிய ஒரு சங்கதி என்னென்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எந்த இடத்துலேருந்து அவர் அழைத்தார், நம்முடைய அழைப்புக்கான அந்த அழைத்தல் வாழ்க்கையை ஒரு முறை பரிசோதனை செய்து பார். இப்போ அன்புக்குரியவர்களே, அத்திமரம் என்பது திராட்சை செடி, அத்திமரம் இதெல்லாம் விவிலியத்தில் பல இடங்களில் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனி கூடாத ஒரு காலம், அந்த காலத்தில் அத்திமரத்தினுடைய கீழே நின்று அவர் பார்க்குறாரு, கனி இல்லை, அந்த அத்திமரத்தை அவர் சபிக்கிறார். இன்னும் அத்திமரம் நிறைய இடங்களில் நமக்கு அத்திமரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கேள்வி என்னென்னா, அத்திமரத்துக்கு கீழே நத்தானியேல் அல்லது பர்த்தலமேயு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அத்திமரத்துக்கு கீழே நத்தானியேல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? உன்னை நான் அத்திமரத்தின் கீழே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, ஒரு வேளை இன்றைக்கி சகோதரர் சார்ல்ஸ் அவர்களை பார்த்து, சார்ல்ஸ் உங்களை நான் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன் டீ ஷாப்பில் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, பஸ் ஸ்டாண்டில் டீ ஷாப்பில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், டீ குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அத்திமரத்தின் கீழே பர்த்தலமேயு என்ன பண்ணிகிட்டு இருந்தார், நத்தானியேல் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? இதனுடைய விவிலிய ஒரு வேளை பின்னணி ஏதாவது இருக்குதா அப்படின்னா, மீகா புத்தகம் 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. மீகா புத்தகம் 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. ஒரு வேளை இந்த இறை வார்த்தையானது ஒரு ரெப்படேஷனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இந்த இறை வார்த்தை மறைவுரையில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு அத்திமரத்தின் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியானது சில நேரங்களில் புதிதாக இருக்கலாம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த நேரத்தில் இந்த இறை வார்த்தை கட்டாயம் அதற்கு உதவியாக இருக்குன்னு இருக்கிற மீகா 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை வாசிப்போம். இந்த இறை வார்த்தையை மீகா 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. அவர்களுள் ஒவ்வொருவரும் தம் திராட்சை தோட்டத்தினுடைய நடுவிலும் அத்திமரத்தின் அடியிலும் அமர்ந்திருப்பர். அவர்களை அச்சுறுத்துவோர் எவரும் இல்லை. ஓகே, இது மீகா 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. ஆங்கிலத்தில் அப்படியே வாசிப்போம். மீகா 4வது அதிகாரம் 4வது. But they shall all sit under their own vines and under their own fig trees, and no one shall make them afraid, for the mouth of the Lord of the host has spoken. அன்புக்குரியவர்களே, இது மீகா இறைவாக்கினர் சொல்கிறாரு. இப்போது அத்திமரத்தின் கீழே எப்போ ஒரு மனிதன் அமர முடியும், அல்லது திராட்சை தோட்டத்தினுடைய நடுவில் எப்போ ஒரு மனிதன் அமர முடியும் அப்படின்னா, அங்கே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அமைதியான சூழ்நிலை நான் ஏற்படுத்துவேன். அதனுடைய பின்னணி ஓகே. செக்காரியா புத்தகம் 3வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. செக்காரியா புத்தகம் 3வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. ஒரே நாளில் அந்த நாட்டின் தீ செயலை அகற்றுவேன். படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், அந்நாளில் ஒவ்வொருவருக்கும் தம்மை அடுத்திருப்பவரை தம் திராட்சை கொடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் தங்கி இளைப்பார அழைப்பார். பெரியமானவர்கள் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய அடுத்திருப்பவரை நோக்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா, வாங்க நம்ம திராட்சை கொடிக்கு கீழும் அத்திமரத்தின் கீழும் நம்ம இளைப்பாறுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் அந்த இறை வார்த்தை வாசிப்போம். செக்காரியா 3வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. On that day, says the Lord of hosts, you shall invite each other to come under your vine and fig tree. ஓகே, அப்போ அன்புக்குரியவர்களே, தொடக்க காலத்திலேருந்து பழைய ஏற்பாட்டில் நிறைய இறைவார்த்தை பகுதிகள் நமக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த திராட்சை கொடி அல்லது திராட்சை தோட்டம், அத்திமரம் இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் அந்த திராட்சை தோட்டத்திற்குள்ளாக அல்லது அத்திமரத்தின் கீழாக அமர்ந்திருக்கின்ற பொழுது இளைப்பாறுவீர்கள் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், எங்கே நமக்கு இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும்னா, ஆண்டவரே சொல்கிறாரு, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். அப்போ அன்புக்குரியவர்களே, அத்திமரத்தின் கீழ் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அமைதியான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நத்தானியேலுக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்ட்ரோக் என்னென்னா, அவர் நத்தானியேலை பார்த்து சொல்கிறது, இவர் உண்மையான ஒரு இஸ்ராயலர். இப்போ யார் உண்மையான ஒரு இஸ்ராயலர் அப்படின்னா, யார் தோராவுக்கு இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ. இப்போ பிலிப்பு நத்தானியேலை கூப்பிடும்போது சொல்கிறாரு, இறை வாக்கினர்கள்லாம் என்ன சொன்னாங்களோ, திருச்சட்ட நூல்லாம் என்ன சொல்லுச்சோ, அந்த நபரை நாசிரேத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இயேசுவை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, இறைவாக்கினர்கள் யாரை குறித்து சொல்கிறார்களோ, திருச்சட்ட நூல் யாரை குறித்து சொல்கிறதோ அவரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவர் தான் நாசிரேத்தூர் இயேசுன்னு. அப்போ நத்தானியேல் மிக அழகாக சொல்கிறாரு, நாசிரேத்திலிருந்து
நல்லது வரக்கூடியமா? அப்படின்னா என்னன்னா, அன்புக்குரியவர்களே, திருச்சட்ட நூல் தோரா என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சட்ட நூலை அத்திமரத்தின் கீழ் வாசித்து ஆண்டவரோடைய இளைப்பாறுதல் இருந்த நபர் தான் நத்தானியேல். இப்போ அத்திமரத்தின் கீழ் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அத்திமரத்தின் கீழ் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து கொண்டிருந்தார். அப்படி அத்திமரத்தின் கீழ் ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது உன்னை நான் கண்டுகொண்டேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டுகொண்டேன் என்று சொன்னதுனால நீ என்னை நம்புறியா? இதை விட பெரிய காரியங்களை நீ காண்பா என்று. அன்புக்குரியவர்களே, அப்போ இறைவாக்கினர்களும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அறிஞர்களும் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே கண்டுபிடித்து கொள்ளக்கூடிய நத்தானியேல் பர்த்தலமேயு ஒரு வரலாறு இருக்கிறது. அவர் இந்திய தேசத்திற்கு வந்து புதிய ஏற்பாட்டு நூலை இந்திய தேசத்தில் கொடுத்ததாகவும் ஒரு வரலாறு அவரை குறித்து ஒரு செய்தியானது இருக்கிறது. அப்படின்னா இறை வார்த்தைக்கும் அவர் எத்துணை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அப்பொழுது இறைவனோடு உள்ள அந்த உறவில் இருப்பதற்கு திருச்சட்ட நூல் எவ்வளவு உதவியாக இருந்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போ இன்றைக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறுமனே வந்து ஒருத்தரை பார்த்து அவர் ஒரு நல்ல ஒரு இஸ்ராயலர் அப்படின்னு அவரை சொல்லிட முடியாது, கபடற்றவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. திருச்சட்ட நூல் மீதும் இறை வார்த்தையின் மீதும் அவருக்கு இருந்த அந்த தோரா மீது அவருக்கு இருந்த ஒரு பற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடித்து கொள்வதற்கு நத்தானியேல் வந்து மிக அழகாக சொல்கிறார். நீங்கள் தான் இறை மகன், நீங்கள் தான் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்றத அவர் அறிக்கை எடுக்கிறார். எப்படி அவர் கண்டுபிடிக்கிறார்? இறைவாக்கு நூல்கள் என்ன சொல்லுதோ அதனுடைய அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் அலசி ஆராய்ந்து பார்த்து நீங்கள் தான் இறைமகன் சொல்கிறார். இன்றைக்கி நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது நாமும் இந்த அத்திமரத்தின் கீழே வந்து வாங்க, நீங்கள் எல்லாம் வந்து இளைப்பாறுதலை பெறலாம். இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது இறை வார்த்தைக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்குறார். எல்லாரும் வாங்க, உங்களுடைய சுமைகள் எல்லாம் அங்கே இறக்கி வைங்க. ஒரு இறை வார்த்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. நமக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு ஆற்றலை, சக்தியை கொடுக்கிறது நம்முடைய பணியில் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை இன்றைக்கி விழா கொண்டாடக்கூடிய நம்முடைய நத்தானியேல் பர்த்தலமேயு நமக்கு சொல்கிறார். அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுப்படும் அதுதான். ஏனென்றால் வார்த்தையானவரை தன்னுடைய உதரத்தில் மட்டுமல்ல, தன்னுடைய உடலில் மட்டுமல்ல, ஆன்மாவில் மட்டுமல்ல, உடல், உள்ளம், ஆன்மா எல்லாவற்றிலும் சுமந்த அன்னை மரியா நமக்கு சொல்லிக் கொடுப்பதும் அதுதான். கண்கள் மூடி கரங்கள் குவித்து நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்ப்போம். ஒன்று, நம்முடைய அழைப்பு. இரண்டாவது, இன்னைக்கு நத்தானியேலை போல, பர்த்தலமேயை போல வார்த்தையின் மீது, திருச்சட்ட நூல்களின் மீது, இறைவாக்கினர்களுடைய வார்த்தைகள் மீது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த தனியாத தாகம் தொடர்ந்து நமக்கு இருக்கிறதா? வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், விவிலியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால் இயேசுவை நம்மால் அறிந்திருக்க முடியும். அதைத்தான் பர்த்தலமேயு நமக்கு இன்றைக்கி வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு அன்னை மரியா தொடர்ந்து நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விவிலியத்தை வாசிப்பதன் வழியாக, இறைவார்த்தையை வாசிப்பதன் வழியாக அந்த அனுபவத்தை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள நமக்காக பரிந்து பேச திருப்பலியில் மன்றாடுவோம்.